குங்குமப்பூவோட மலர்ல இருக்கிற மரகதத்தை தான் நாம குங்குமப்பூ அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பூ பெரும்பாலும் ஜனவரி அக்டோபர் மாதங்கள்ல அதிகமா பூக்கும். 2 லட்சம் மலர்கள்ல இருந்து 1 கிலோ குங்குமப்பூ மட்டும்தான் தயாரிக்க முடியும். தரமான குங்குமப்பூ தயாரிக்க அதிக காலம் தேவைப்படும். அதனாலதான் இதனோட விலையும் ரொம்ப அதிகமா இருக்கு. உலகத்துல விலை உயர்ந்த மசாலா பொருட்கள்ல குங்குமப்பூ இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு விலை குறைவான குங்குமப்பூ கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அது தரம் குறைவான குங்குமப்பூவா தான் இருக்கும். குங்குமப்பூ இந்தியாவில் காஷ்மீர்ல மட்டும்தான் விளையுது. அதை தவிர ஸ்பெயின், கிரீஸ் இந்த மாதிரியான நாடுகள்ல அதிக அளவுல விளையுது. பண்டைய காலத்துல படை வீரர்கள் தரமான குங்குமப்பூவை வாங்கறதுக்காக ஆபத்தான பயணங்கள்ல ஈடுபட்டதா வரலாறு சொல்லுது. உலக புகழ்பெற்ற அழகி கிளியோபாட்ரா கூட அதிக அளவுல குங்குமப்பூ உபயோகித்ததா வரலாறு இருக்கு. உலக அளவுல ஸ்பெயின் நாட்டு குங்குமப்பூவிற்கு அதிக வரவேற்பு இருக்கு. குங்குமப்பூவுல பல வகைகள் இருக்கு. அதுல சில குங்குமப்பூ 90க்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, கெரோட்டின் இருக்கு, விட்டமின் சி இருக்கு, மெங்கனீஸ் இருக்கு. இது செக்ஸ் ஹார்மோன்ஸை கூட தூண்டவும் பயன்படுத்துறாங்க. இதனால நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் இதை பால்ல கலந்து குடிச்சாங்க அப்படின்னா பிறக்கிற குழந்தை கலரா பிறக்கும். இதைதான் காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்காக மட்டும் குங்குமப்பூ பாலை கொடுக்கறது இல்ல, வயிற்றுல இருக்கிற குழந்தை முழுமையா வளர்ச்சி அடையறதுக்காகவும் இந்த குங்குமப்பூவை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறாங்க. இப்போ குங்குமப்பூ ஏன் இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுதா?